ஒரு 200 கிலோ பிரியாணி ஆர்டர் இருக்கு. ஆல்ரெடி போயிட்டு இருக்கு வேலைகள். இனிமேல் தான் ஒன்னொன்னா ஸ்டார்ட் பண்ணோம். சிக்கனுக்கு முடிய போகுது, கத்திரிக்காய் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு, உப்பு, சக்தி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு தாளிக்க வேண்டியதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெட்டிங் பிரியாணி வீடியோ பண்ணலாம் தான் வந்திருக்கோம் மக்களே. எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கேட்டரிங் வச்சிருக்கான். ஸோ அதுக்கு வீடியோ பண்ணலாம் தான் வந்திருக்கோம். ஹாய்டா, என் பேர் அப்துல் ரஹீம். என் பேர் அப்துல் பாய் கேட்டரிங் சர்வீஸ். மணலி புதுநகரில் வச்சிருக்கேன். மணலி புதுநகர் ஐயா கோயில் நேர்பையில் தான் இருக்கு. அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் ஆர்டர் பேர் சிறந்த முறையில் சேர்ந்து கொடுத்துருக்கேன். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கோம். சீரக சம்பா பிரியாணி எல்லா ஊருக்கும் போய் செஞ்சு, திருநெல்வேலி, கோயில்பட்டி அந்த மாதிரி எல்லா ஊருக்கும் போய் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இன்னைக்கு ஒரு 200 கிலோ பிரியாணி ஆர்டர் இருக்கு. ஆல்ரெடி போயிட்டு இருக்கு வேலைகள். இனிமேல் தான் ஒன்னொன்னா ஸ்டார்ட் பண்ணோம். சிக்கனுக்கு முடிய போகுது, கத்திரிக்காய் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் பிரியாணி ஏற்ற போகிறோம். அது இல்லாமல் நம்ம பிரியாணியில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மசாலா அதிகமாக இருக்கும். இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா, வெங்காய தக்காளி இது அதிகமாக இருக்கும். இந்த அஜினமோட்டோ, இந்த செயற்கை அதெல்லாம் நம்ம சேர்க்கல. மோஸ்ட்லி கேசரி பவுடர் யூஸ் பண்ண மாட்டோம் அதிகபட்சம். ஏன்னா அதே ரொம்ப கேடுன்றதுனால அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வரோம். அவாய்ட் பண்ணுறோம். இருந்தாலும் ஒரு சிலர் அவங்களே கேட்கறதுனால வேற கலருக்காக வாழ்ற உலகம் தானே இது. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சிலலாம் போட வேண்டியதாக இருக்கு. சிக்கன் பெப்பர் கிரேவி, பட்டை, லவங்கம், ஏலக்காய். இந்த தொழில் இஞ்சி பூண்டு, உப்பு, சக்தி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு தாளிக்க வேண்டியதான். ஒரு டபரா 30 கிலோ பிரியாணி போடுறோன்னு வச்சுங்களேன். 3 கிலோ இஞ்சி, 3 கிலோ பூண்டு, 5 லிட்டர் தயிர், மிளகாத்தூள் 4 கிலோ, உப்பு வந்து ஒரு பாக்கெட்டு முழுசா அப்படியே மொத்தத்தில் விடலாம். டாட்டா சால்ட்டு. 30 கிலோ பிரியாணிக்கு 20 லிட்டர் தண்ணி ஊற்றணும். இது வந்து நம்ம சிக்கன் போட்டு கொதிக்க வச்சு குருமா இது பேர் சொல்லுவோம். குருமாவுக்கு 20 லிட்டர் தண்ணி கட்டணும். 30 கிலோ பிரியாணிக்கு 20 லிட்டர் தண்ணி கட்டணும். குருமா நல்லா கொதிச்சிச்சு, நல்லா கொதிக்கணும். கறி கொட்டணும். 30 கிலோ பிரியாணிக்கு 40 கிலோ கறி, 10 கிலோ எக்ஸ்ட்ரா பண்ணும். 30 கிலோ பிரியாணிக்கு 40 கிலோ கறி போட்டால் தான் அந்த ஓரளவுக்கு ரைஸ் மீறாமல் ஈக்குவலாக நல்லா 2 பீஸ் வச்சு நல்லா திருப்தி அடிக்க முடியும். கண்டிப்பா கடையில பீஸ்ன்றது வேற, சின்ன பீஸ், இது பெரிய பெரிய பீஸ். பாருங்க, இது 2 பீஸ், கிரேவில 2 பீஸ், பக்கோடா 2 பீஸ், மொத்தம் 6 பீஸ். ஒரு ஆளு 4 கிலோ பிரியாணி, 4 கிலோ பீஸ் மேல போகுது. ஒரு 10 நிமிஷத்துல அரை வேக்காடுல எடுத்துடணும். மிச்சம் அரை வேக்காடு அதுல வேக வச்சிடணும். இதெல்லாம் மாசத்துக்கு 20 வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இன்னும் மேலும் மேலும் வளரணும். என் நண்பனோட ஆதரவால கொஞ்சம் அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கேன். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் எல்லாமே. கஷ்டத்துல நஷ்டத்துல எல்லாமே ஃப்ரெண்ட்ஸும் என் கூட இருக்காங்க. அண்ணனுக்கு தான் எல்லாமே கூட இருக்காங்க. எவ்வளவு பிரியாணில இருந்து எவ்வளவு வரைக்கும் நீங்க பண்ணி தரீங்க? மினிமம் 5 கிலோல இருந்து இப்ப நான் ஒரு 900 கிலோ பிரியாணி வரையும் நான் எடுத்து வேலை எடுத்து செஞ்சிருக்கேன். தாத்தா எல்லாமே இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. என் அனுபவம்னு பார்த்தா ஒரு 900 கிலோ பிரியாணி செஞ்சிருக்கேன். 5 கிலோ பிரியாணில இருந்து செய்யுங்க. 5 கிலோல இருந்து 1000 கிலோ பிரியாணி வரையும் என்னால செஞ்சு தர முடியும். நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வெளியூர்ல இருந்து எல்லாம் கூட கேட்கறாங்கன்னு. எந்த ஊர்ல இருந்து கேட்டாலும் அங்க போய் செஞ்சு தருவோம். இங்க இருந்து செஞ்சு அனுப்புற மாதிரி இருந்தாலும் ஓகே, அங்கேயே போய் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஓகே. ஏன்னா நம்ம சென்னைக்குள்ளனா நம்ம எங்க இருந்தாலும் நம்ம செஞ்சு அனுப்பிச்சிடலாம். ஒரு வண்டியில போட்டு கொஞ்சம் ஊர் திருவண்ணாமலை, மதுரை அந்த மாதிரி கொஞ்சம் ஊர் மாறும்போது அங்க போய் செய்யறதுக்கு தான் நமக்கு எல்லாமே அங்க போய் செஞ்சலாம் கரெக்டா இருக்கு. இங்க பக்கத்துல நேர்பைனா எங்க வந்து லேபராகவும் செய்யறோம், கான்ட்ராக்டாகவும் செய்யறோம். மோஸ்ட்லி இப்போ யாரும் லேபரும் கான்ட்ராக்ட் ஒண்ணுதான். இப்போ இந்த பொருள்ன்ற பொறுத்து எல்லாமே நம்மளே வாங்கி செஞ்சு கொடுக்குறது தான் பெட்ரு. ஏன்னா இப்போ லேபர்ன்றது அவங்க பொருள் வாங்கி அலைஞ்சிட்டு எல்லாம் இருக்க முடியாது. அதான் வந்து இப்போ நம்ம ஒரு பொருள் சொல்லுவோம், அவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குறது லேட் ஆகும். நமக்கே எல்லாமே பார்த்துப்போம். வண்டியில இருந்து எல்லாமே நம்மளே வச்சிருக்கோம். டைமுக்கு கேன் வாட்டர் தான் சமைக்கவே செய்யறோம். எந்த விதமான தண்ணி முதல் கொண்டு இந்த குழா தண்ணி அதெல்லாம் பண்ணுறது இல்லை. எல்லாமே கேன் விளாட்டு. அதே மாதிரி கட்டையில தான் செய்வோம். ஃபுல்லாவே சவுக்கு கட்டை தான். சவுக்கு கட்டை, கம்பி அடுப்பு, இதுதான் நம்மளோட தொழிலோட முக்கியமாக. இவங்க தான் கட்டையில தான் சமைப்போம். எவ்வளவு இருந்தாலும் சரி. இது வந்து சிக்கன் கிரேவி, பெப்பர் சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு இருக்கோம். அதனால அது ரெடி ஆயிட்டு இருக்கு. இது வாங்க, அப்படியே வாங்க பக்கத்துல வாங்க, ஒன்றும் பிரச்சனை. சிக்கன் வச்சிருக்கு. இது வந்து ஓலை, நம்ம வடி பிரியாணி தான். இப்போ அரிசியை வந்து இதுல வடிச்சிட்டு இதுல போடுவோம். இப்போ முன்னாடியே நம்ம அடுப்பு பற்ற வச்சாதான் கொதிக்கும்.
கொதிச்சாதான் நம்ம அரிசி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல எடுத்துட்டு இது 3 மட்டும் பத்த வச்சிருக்கீங்க, அது லேட்டா பத்த வைப்பீங்களா? அது லேட்டா தான் பற்ற வைப்போம். இப்போ பற்ற வைக்க நம்ம டைம் வந்துருச்சு, அவ்வளவுதான். ஒரு 3:30 மணிக்கு பற்ற வச்சுன்னா இதுல இருந்து நெருப்பு எடுத்து ஒரு கட்டை போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பிடிச்சிக்கும். கட்டன்றா எல்லாம் காஞ்ச கட்டன்றனால ஈஸியா பிடிச்சிக்கும். இது கத்திரிக்காய் பச்சடி, உஜாலா கத்திரிக்காய். உஜாலா கத்திரிக்காய்னா கத்திரிக்காய் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீல கலர்ல இருக்குல்ல, சின்ன கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க, அது உஜாலா கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய் பச்சடிக்கு மோஸ்ட்லி உஜாலா கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணுவோம். குண்டு கத்திரிக்காய் யூஸ் பண்ணா இந்த டேஸ்ட் வராது. ஒரு புளிப்பு தன்மைக்கு நம்ம புளி, கடுகு, மிளகு, சீரகம், மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, இது மட்டும் தான் இதுக்கான குவான்டிட்டி. இந்த மாதிரி நல்லா மசையணும். கத்திரிக்காய் பச்சடியை பொறுத்த வரையும் ஒரு இடத்துல முழுசா இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அது இன்னும் சுண்டுச்சுன்னா அப்படியே திக்காயிடும். ஆமா, திக்காயிடும், தொக்கு மாதிரி இருக்கணும். இப்போ ஆக்சுவலி இது வந்து விதை தானே, இந்த சூட்லயே ஆல்ரெடி நல்லா குழஞ்சு மசைஞ்சிடும். நல்லா திக்னஸ் நல்லா இருக்கனால ஒரு இலையில வச்சா ஒரு மாதிரி சட்னி மாதிரி இருக்கணும், ஊறுகாய் மாதிரி. இது அரிசியை கழுவிட்டு ஒரு தண்ணியை மாற்றிட்டு இன்னொரு வாட்டி கழுவிதான். ஏன்னா அரிசியில் வந்து மாவு இருக்கும், பாசுமதி அரிசியில். அதனால் ஒரு வாட்டி கழுவிட்டு போட்டால் சாப்பாடு நல்லா உதிரித்தன்மை அதிகமாக கிடைக்கும். பெப்பர், மிளகுத்தூள் லாஸ்ட்டாக போட்ட இது அரைச்சது தான். ஏன்னா இதை பொறுத்தவரை அரைச்சா தான் நல்லாயிருக்கும். 1 கிலோ மிளகுத்தூள் போட்டுருக்கேன், அந்த ஸ்மெல்லு தான் பெப்பர். கடலக்கானூர், நவங்கனூர், 20-30 கிலோ சட்டி, 5 லிட்டர் எண்ணெய் ஊற்றுவோம். ஒன்றுக்கும் 12 கிலோ வெங்காயம் போடுவோம். பொறுத்தவரை எல்லாமே அரிசிலேருந்து எல்லாமே குவான்டிட்டியா போடுறேன். ஒரு சின்ன ஒரு தக்காளி இருந்தால் கூட சரி, அன்னைக்கு 200 ரூபாய் வித்தாலும் என்ன மசாலா போடணும் அதை கண்டிப்பா போட்டுருவேன். அதுக்காக கம்மி பண்ண முடியும், அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எனக்கு இப்படிப்பட்ட பிரியாணி வேணும், இப்படிப்பட்ட மசாலா, அவங்க எந்த விதமான பிரியாணி கேட்டாலும் செய்யறதுக்கு நாங்க ரெடி. எல்லாரும் அது இது வச்சுட்டு ஒரு வேலை வச்சு செய்வாங்க. ஆனால் நாங்கள் இறங்கி செய்கிறவங்க, தொழிலே நாங்கள் இறங்கி செய்கிறதுனால நாங்கள் எந்த சூழ்நிலை விட்டாலும் பிரியாணி செய்யறதுக்கு எங்களுக்கு திறமை இருக்கு. 12 வயசுலேருந்து இந்த தொழிலில் இருக்கேன். தாத்தாவோட வேலைக்கு போயிருக்கேன், அப்பாவோட வேலைக்கு போயிருக்கேன், ஏதோ வேலைக்கு பண்ண கடைசியாக கைத்தொழில் தான் நமக்கு வந்து நிற்கிது. இப்போ இது பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கு? ஏன் பாய் வீட்டு பிரியாணி மாதிரி தாங்க இருக்கும். இதுதாங்க தொழில். பாய் பிரியாணி தாங்க நமக்கு ஃபேமஸ். எல்லாரும் பிரியாணி செய்யலாம், ஆனால் பாய் என்று செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டு. நம்ம மோஸ்ட்லி அலால் கறி தான் செய்வோம். இந்த அறுத்த கோழி அதெல்லாம் செய்யறதில்ல, மோஸ்ட்லி அலால் தான். கறி சுத்தமாக இருக்கும், 1-3 தடவை கழுவோம். சுத்த பத்தத்தில் நமக்கு எந்த குறைச்சலும் இருக்காது. தரம் நிரந்தரம் கம்பல்சரி இருக்கும்.